சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையும் வரிசை இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு முறை தெனாலிராமன் வசிச்சு வந்த நாட்டோட அரசரை பார்க்க வெளியூர்ல இருந்து ஒரு குதிரை வியாபாரி வராருங்க. அவர் நாட்டின் அரசரிடம், என்கிட்ட ரொம்ப திடகாத்திரமான அருமையான குதிரைகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்குமே அரசரே, என்னுடைய குதிரைகளை உங்களுக்கு விற்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரசரும் ரொம்ப மகிழ்ச்சியாகி, எனக்கு குதிரைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட 12 குதிரை இருக்கா, எனக்கு 12 குதிரை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வியாபாரியிடம் 5000 பொற்காசுகளையும் கொடுக்குறாருங்க. உடனே குதிரை வியாபாரி, ஒரு மாசத்துக்குள்ள நான் 12 குதிரையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு 5000 பொற்காசுகளை வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, 4, 5 மாசம் ஆகுதுங்க. ஆனா அந்த குதிரை வியாபாரி அந்த மாதிரியே தெரியலங்க. இப்போ ஒரு நாள் தெனாலிராமன் ஏதோ முக்கியமா எழுதிட்டு இருக்கிறத அரசர் பார்க்குறாருங்க. தெனாலிராமா, என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்னு அரசர் கேட்கிறாருங்க. இந்த நாட்டின் முட்டாள்களின் பெயர்களை எழுதிட்டு இருக்கேன் அரசரே அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை படிச்சு பார்க்கலாமா? படிக்கலாமே அப்படின்னு தெனாலிராமன் அந்த காகிதத்தை எடுத்து அரசரிடம் கொடுக்குறார். அரசருக்கு முதல் பெயரை பார்த்தோனே அதிர்ச்சி. அதற்கு தன்னோட பெயர் இருக்கே அப்படின்ட்டு. என்ன, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பேர முதல் பேரா எழுதியிருப்ப அப்படின்னு அரசர் கேட்கிறாருங்க. ஆமா, ஒரு குதிரை வியாபாரிக்கு 5000 பொற்காசுகள் குடுத்தீங்க. இன்ன வரைக்கும் அந்த குதிரை வியாபாரி உங்களுக்கு குதிரைகள கொண்டு வந்தே குடுக்கல. 1 மாசத்துல தரேன்னாரு. 4, 5 மாசம் ஆயிடுச்சு அரசரே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அந்த குதிரை வியாபாரி வந்து கொண்டு வந்து குடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோனே, இந்த பெயர் பட்டியல்ல முதல் பெயர்ல உங்க பேர அடிச்சுட்டு அந்த குதிரை வியாபாரியோட பேர எழுதிப்பேன் அப்படின்னு தெனாலிராமன் நகைச்சுவையா பதில் சொல்றாங்க. கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யாரையும் சீக்கிரம் நம்பிடக்கூடாதுங்க. எப்பொழுதுமே தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் தாங்க செயல்படணும். நன்றி, வணக்கம்.